ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, நிறைய வீடுகள், ஒரு 150-200 வீடுகள் இருக்கிற இடம். அதில் ஒருத்தர் வீடு காலி பண்ணி போனார். வீடு காலி பண்ணி அவர் வந்தே ஒரு வருஷம்தான் ஆகுது. திடீர்னு அவருக்கு ஃபாரினில் சான்ஸ் கிடச்சிது. ஆகையினால வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போனார். ரொம்ப ஷார்ட் பீரியடில் போனாருங்கிறதுனால அவசரமாக எல்லா திங்ஸையும் எல்லாருக்கும் யாராருக்கோ குறைஞ்ச விலைக்கு வந்த விலைக்கு ஃப்ரீயாக அப்படின்னெல்லாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போனார். அப்போது பக்கத்தில் இருக்கிற லேடி சொன்னாங்க, எனக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டடி டேபிள் வேணும், அவன் மகன் யூஸ் பண்ணது, என் மகனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட கேளுங்க, அவர் ஒன்றும் நிறையெல்லாம் சார்ஜ் பண்ணலை, அதனால் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க அதை கேட்கலை. இல்லை, அவங்க அதை தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா எப்படி, அவங்க என்ன இருந்தாலும் நம்ம ஓசியில் கேட்குறோன்னு ஆகிடுமே அப்படின்னு. நீங்கள் ஏன் ஓசியில் கேட்குறீங்க, அவங்க கேட்குற காசை கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு அவர்கிட்ட போய் அதை கேட்குறதுல கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது. அவங்க அதை கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார், கடைசியில் விற்காத சில பொருட்களை எல்லாம் அந்த காம்பவுண்டில் இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதில் இந்த ஸ்டடி டேபிளும் இருந்தது. அந்த வாட்ச்மேன் ட்ரைசைக்கிளில் எடுத்துகிட்டு போகும்போது இவங்க ஓடி என்கிட்ட சொன்னாங்க, ஐயோ அவர் அதை யாருக்குமே விற்கலைங்க, இப்போ வாட்ச்மேனுக்கு கொடுத்துருக்காருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது, போய் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் ஹெசிடேட் பண்ணிங்களே, அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம், இப்போ உங்களுக்கான வாய்ப்பு கெட்டு போச்சுல்ல, இல்லாமல் போயிடுச்சுல்ல அப்படின்னு. தொடர்ந்து அவங்க புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாயை திறந்து கேட்கணும், பேசணும். அப்படி கேட்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ வெக்கமாகவோ கூச்சமாகவோ இருந்தால் நாம் அந்த பொருளை ஆசைப்படுறத நிறுத்திடணும். இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. நமக்காக இன்னொருத்தர் போய் பேசுவார் அப்படின்னு பார்க்காதீங்க. அது நியாயமான விஷயம் இல்லை. உங்களுடைய தேவைகளை நீங்கள் முதல்ல வாயை திறந்து பேசுகிறதுக்கு படிச்சுக்கணும். நமக்கு தேவையான விஷயங்களை பேசுகிறதுக்கு நம்ம தயங்குறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே நமக்கு தேவைதானா, அல்லது நாம் வெறும் ஆசையிலே கேட்குறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அங்கே வந்துடும் இல்லையா? ஆகையினால உங்களுடைய தேவைகளை தைரியமாக நீங்கள் கேட்குறதுக்கு, வாயை திறந்து பேசுகிறதுக்கு இருங்க, ரெடியாக இருங்க. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் எப்போவும் எல்லாருக்கும்லாம் தெரிந்திருக்காது, நாம் சொன்னால் தான் தெரியும் இல்லையா? அதை விட்டுட்டு கேட்குறதுக்கோ அல்லது சொல்லுறதுக்கோ தயங்கிக்கிட்டே இருந்து வாய்ப்புகளை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாயை திறந்து தைரியமாக பேசுங்க.